திமுகவோட கூட்டணி வைக்க போறாரு கார்த்திக், பேசிட்டு இருக்காரு. நீங்க ஸ்டாலினை சந்திச்சீங்க, அதுக்கு பிறகு நீங்க திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்களை சந்திக்க வரீங்க அப்படின்னு ஒட்டுமொத்த மீடியாவும் இருந்தாங்க. வந்துட்டு பாதியில திரும்பிட்டீங்க அப்படின்னாங்க. என்னதான் நடந்தது? எல்லாமே தப்பு. இந்த இன்ஃபர்மேஷன் மீடியால வெளியே வந்தது எல்லாமே அப்சல்யூட்லி கான்ட்ரடிக்டரி டு தி ஃபேக்ட். என்னன்னா, ஒரு 2 மாசம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2.5 monthsக்கு முன்னாடி ஒரு நல்ல நண்பர், திரையுலக நண்பர் வந்து இந்த மாதிரி அலையன்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமே டிஎம்கேவுடன் சொன்னார். ஸோ ஐ கன்சல்டட், எங்கள் கட்சி சார்ந்தவங்களை கன்சல்ட் பண்ணிட்டு தென் ஓகே, ஒரு டேட் வாஸ் ஃபிக்ஸ்ட். அன்னைக்கு தான் நான் போய் அறிவாலயத்தில் பார்க்கணுன்ற. அதுக்கு முந்தின நாள் போய் அதில் ப்ரெஸ்ஸில் சொல்லியிருக்காங்க, கார்த்திக் வரார், அறிவாலயத்துக்கு வரார், மீட் பண்ணுறாரு அப்படின்னு. அதில் வந்த செய்தியில் ஒரு 4-5 தொகுதியும் நேம் பண்ணிட்டாங்க யாரும். சரி, நாங்களும் ரெடி ஆகிட்டு we were going. பாதி வழி போகும்போது அங்கேருந்து ஃபோன் வந்தது. அந்த எங்களுக்கு மீடியேட் பண்ணார் இல்லையா, அவர் ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் பண்ணார். இருங்க இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு, இல்லை தொகுதியெல்லாம் பேப்பரில் வந்திருக்குன்ட்டு ஒருத்தர் அப்செட்டாக இருக்காருங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஓகே நிறுத்துங்க, என்ன தொகுதியா, அதில் என்ன தப்பு அப்படின்னு. இல்லை தொகுதியெல்லாம் இப்போ சொல்லக்கூடாதா? சரி, எப்போ சொல்லலாம், எலெக்ஷன் முடிஞ்சு சொல்லலாமா? என்ன இல்லை, ஃபஸ்ட்டு ஆதரவு தரணும், அதுக்கப்புறம் கூட்டணின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் தொகுதிகளை சொல்லுவோம், அதுக்கப்புறம் we will decide whether to give you a constituency or not, or multiple constituencies. நல்லா இருக்குன்னு திரும்பிட்டேன். யார் அப்செட் ஆனவர்? Take a guess. So திமுக தலைவர் திரு கருணாநிதியா அல்லது பொருளாளர் கலைஞர் அங்க வரவே இல்லை அன்னைக்கு. அந்த டைம்ல when I was going, மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் அங்க இல்லை, இருந்தது மிஸ்டர் தளபதி, அவ்வளவுதான்.